இதே வந்து மலையாளத்துல வந்து கருப்பு எப்படி போயிட்டு இருக்கு, இப்போ இந்த படம் வந்தா உங்களுடைய இமேஜ் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டுல? நல்லா இருக்கும். அவருக்கு இந்த ஃப்ரைடே ஒரு லவர் பாய் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுங்க நாளைக்கு. அவருக்கு நிறைய இமேஜ் இருக்கு கேரளால. ப்ரொடியூசர் சார், சின்ன சின்ன ஆசையா நாளைக்கு ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது அவருக்கு. ப்ரொடியூசர் சார் 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 இல்லை ப்ரொடியூசர் சொல்லுங்க. பேசும்போதெல்லாம் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அந்த டெரரிஸ்ட் குரூப்பை பற்றி நாங்கள் பேசலை, அந்த டெரரிஸ்ட் குரூப்னு. அந்த டெரரிஸ்ட் குரூப்னா யார்? எங்களை டெரரிஸ்ட் தான் சொல்கிறீங்களா? ஆஹா, அதாவது அந்த டெரரிஸ்ட் குரூப்னு சொல்ல அந்த வார்த்தை ஏன் பயன்படுத்தி இருக்குன்றது வெளி கண்ட்ரியில சேர்ந்தவர் தான் பயன்படுத்தி இருக்காங்கன்னு சொல்றேன். அதுதான் சொன்னேன், அதுதான் மென்ஷன். அதாவது இன்னொரு வேற்று கண்ட்ரியில சேர்ந்த ஒருத்தர் தான் அந்த வார்த்தையை வந்து நம்ம ஆளுங்களை அது சொல்றாங்க. அதுதான் அந்த கதைக்களம்னு சொல்றேன் நான். நீங்க எங்க மனநிலையில தான் இருக்கீங்க, டெரரிஸ்டா நினைக்கலாம் இல்ல. அதே மாதிரி இன்னொரு கேள்வி, அனந்தன் காடு நீங்க டைரக்டர் ஹீரோ எல்லாம் சொல்றத பார்த்தா தமிழருக்கும் ஆனந்த காடா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஆனந்த காடா இருக்குமான்னு தெரியல சார், தப்பான காடா இருக்காது. ஆமா, நிச்சயமா நண்பர்களே, தயவுசெய்து இப்ப நீங்க இந்த கேட்ட கேள்விகள் இதோட முடிச்சுட்டு இதை தம்ப்நெயிலா பண்ணாம பாசிட்டிவா சப்போர்ட் பண்ணீங்க நான் நம்புறேன். இல்ல இது ரியா சார், இது வந்து படம் வரும்போது தான் இது. இப்போ நம்ம இது கொஞ்சம் இன்டென்ஸான ஒரு ஸ்டோரி உங்ககிட்ட இப்போ ரிவீல் பண்ணா அதோட சாரஸ்யம் போயிடும். நீங்க என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபிலிம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு அது கன்வின்ஸ் பண்ணோன்னா என்னால் இப்பயே கன்வின்ஸ் பண்ண முடியாது. கதையை சொல்லி சார் இதைத்தான் சார் நாங்கள் சொல்லியிருக்கோம் நான் சொன்னால் அப்புறம் மூவிக்கு வந்து இது இல்லாமல் போயிடும் இல்லைங்களா. அதனால நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ரொம்பவே வந்து பாராட்ட தான் செய்வீங்க. அது தப்பான எந்த ஒரு நோக்கத்தோடையும் இந்த படம் எடுக்கல, தப்பான எந்த டயலாகும் இதுல கிடையாது. அது இன்னொரு கண்ட்ரியில உள்ள ஒருத்தர் நம்மளை சொல்றதுதான் அது சித்திரீகரிச்சிரு. நன்றி நண்பர்களே. அப்புறம் முக்கியமா இந்த படத்துக்கு வந்து ரிலீஸ்க்காக மிகப்பெரிய சப்போர்ட் கோகுலம் ஃபிலிம்ஸ், பெரிய பெரிய படங்கள் கேரளாவில் பண்ற ஒரு தயாரிப்பாளர், அவருக்கும் அவரோட குழுவினருக்கும் சுஜித், கிருஷ்ணமூர்த்தி சார் எல்லாருக்கும் என்னோட நன்றி இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணி தான் இந்த படம் இப்போது ரிலீஸ் ஆகுது. ஏன்னா இப்போ இருக்கிற ஓடிடி சினாரியெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓடிடி எல்லாம் சேல் பண்ணாமல் 60 கோடிக்கு மேலே எடுத்த ஒரு படத்தை இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். முழுக்க ஆடியன்ஸை நம்பி தான் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம், கடவுளையும் நம்பி ரிலீஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்திரன் சார், சார் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, நீங்கள் உண்மையிலேயே இன்னோசென்ட் மாதிரி நடிக்கிறீங்களா? அப்புறம் ஆர்யா சாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் வந்து மலையாளத்தில் இருக்கும்போது அவரை பற்றி இங்கெல்லாம் வந்து ஹீரோயின் கூட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், காசிப் அப்புறம் நிறைய இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கலாம், அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் ஒப்பீனியன் என்ன? இது ரொம்ப நல்ல கேள்விப்பா. இது இந்த மாதிரி எல்லாம் யாரும் கேள்வி வைக்க முடியாது. அவர் உங்கள் வயசுக்கு வந்து அனுபவிக்கல இல்லையா? அவர் சைல்டுஹுட் கேட்குறியா நீ? நான் சாரை நடிக்கிறதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். கூட நடிக்கிறதுக்கு இப்போ ஒரு அவசரம் கிடைச்சது இப்போ தான். அது பெரிய விஷயமா எனக்கு சொப்னம் மாதிரி தான் இந்த படம் முடிச்ச வரைக்கும். அவர் நடிகரை பற்றி கேட்கலாம் சார், வேற ஏதாவது கேட்கலாம். ஆமா, இது அப்படி அல்ல அல்ல, இது எளிமை. இது மாதிரி மலையாளத்தில் கேட்டிருக்கேன் சார் ஒரு ஆளு, நீங்க இது நம்ம ஏமாற்றுதா இப்படியான்னு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னதும் இதுதான், உங்களுக்கும் மறுபடியும் அதுதான் இருக்கு. ஒரு വളരെ சின்னதிலே நான் சினிமா இல்லை வந்து சேர்ந்தேன், அது காஸ்டியூம் பண்றதுக்காகத்தான். அப்போ என் உடம்பு அவ்வளோ ஏதோ எனக்கு நிறைய அந்த மாதிரி பேர்கள் இருக்கு, நீர்க்கோழி, நத்தலி, சுண்டலின்னெல்லாம் நிறைய பேர் இருக்கு, கொடைக்கம்பின்னெல்லாம். அதுக்கு தகுந்த போடி தான் என்னுடையது. ஆனால் கொஞ்சம் காமெடி எல்லாம் பண்ணி வந்தான். அப்போ என்ன மாதிரி ஒரு ஆள் சினிமா இவ்வளவு அழகான நிறமுள்ள ஒரு இடத்துல எனக்கெல்லாம் எங்கே ஸ்பேஸ் இருக்குமா? அப்போ அன்னைக்கு இப்படி நின்றுருக்கும், அப்படி ஆயிருந்திருக்கும் நினைக்கிறேன். அது எனக்கு அதுங்க பழக்கம் ஆகி போச்சு இப்போ. அப்போ நினைக்கிறேன் அதாയിരിക്കും காரணம் நினைக்கிறேன். சார் ஹலோ சார், தமிழில் உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர்? ஏன்னா நீங்கள் இன்னைக்கு சீரியஸ் கேரக்டர்லாம் பண்ணுறீங்க, ஒரு பீரியட் காமெடியில் நீங்கள் அங்கே கிங்கு. இன்னைக்கு தமிழில் உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர்? நம்ம குரு மாதிரி தான் நாகேஷ் சார். சின்னதுல இப்போ உள்ளவங்கள
இப்போ எல்லாரும் கவுண்டமணி சார் அவர் இப்படி எல்லாம் இப்போ இருக்குது கண்ணாசு நம்ம மற்ற தடிச்சா எல்லாரும் நல்ல காமெடி பண்ணுறது ஈஸி இல்லை சார். ஆனால் எனக்கு அந்த கஷ்டம் தெரியும். அதுதான் கேரக்டர் பண்ணுறது மாதிரி காமெடி பண்ண முடியாது. அது நீங்கள் ஏதோ செய்து யாரும் சிரிக்காமல் எதுனா உள்ள ஒரு மாதிரி உரி போயிடும். அதுதான் சார். டைரக்டர் சார், ஒரு கேள்வி. இந்த படத்தில் ஒரு டயலாக் வருது, இந்த இதில் பார்த்தேன் நான் ட்ரெய்லரில். இலங்கையில் முன்னாடி இருந்த ஒரு டெரர் குரூப்போட ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு எந்த டெரர் குரூப்பை நீங்கள் மீன் பண்ணுறீங்க? இல்லை, அது சினிமா தான் பார்க்கணும் சார். அது கொஞ்சம் சில சினிமையில் இருக்கிற சில விஷயங்களை இப்போ சொல்ல முடியாது. அதுதான் சார். இது 80s எண்டில் 91 நடந்த ஒரு சில ரியல் இன்சிடென்ட்ஸும் இதில் வச்சிருக்கு. ஆக்சுவலி ரியல் இன்சிடென்ட்ஸ் அல்ல. ട്രിവാൻഡ്രത്തും അത് സംബന്ധമാണ്. അത് അവിടെ വരുന്ന ക്യാരക്ടേഴ്സിന് ചില ബാക്ക് ഡ്രോപ്പുകൾ കാട്ടുது. அதான் டைரக்ட் சார், எங்களுக்கு தெரிஞ்சு வீரப்பங்காடு சந்தனக்காடு தான். இது அனந்தன் காடு. അനന്തങ്കാട് ஆர்யா வேற கன்னு வச்சிருக்காரு. வீரப்பனுக்கு பதில் அவரோட காட்டுல சந்தனம் என்னன்னா അനന്തൻകാട് ട്രിവാൻഡ്രത്തിന്റെ ഓൾഡ് നെയിം தான் അനന്തൻകാട്. அதான் அது படம் அப்புறம் தான் சொல்ல முடியும். என்ன சொல்றாரு? என்ன சார்? இல்ல, அவரு சொல்றாரு நான் தமிழன் சொல்றாரு. அதுல கேள் ஒரு ஆள் ப்ளீஸ். படத்துல அவர் நான் கடைசியில தமிழன் சொல்றாரு. அதாவது தமிழ்நாட்டு தமிழரா போராளியா நடிக்கிறாரா இல்ல இலங்கை போராளியா நடிக்கிறாரான்னு? இல்லை சார், அது சினிமா பார்த்தா தான் பார்க்கணும். அது கண்டென்ட் ரிவீல் பண்ண முடியாது. ட்ரெய்லர்ல சொல்லிட்டீங்களே. ஏன்னா ட்ரெய்லர்ல வருது. இல்லை, ட்ரெய்லர்ல என்ன புரிய வைக்கணுமோ அது மட்டும்தான் சொல்லி இருக்கு சார். மலையாள படங்கள்ல தமிழர்களை கொஞ்சம் கேலி கிண்டல் புரியல சார். ஒரு வாட்டி. என்ன சார்? பொதுவா மலையாள படங்கள்ல இதுவரைக்கும் தமிழர்களை கொஞ்சம் கேலி கிண்டல் பண்ணி தான் கேரக்டர் ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல இப்படி ஆர்யாவை ஹீரோவாக்கி அப்படி பண்ணணும்னு உங்க எப்படி ஐடியா வந்துச்சு சார்? ഞാൻ ഓൾമോസ്റ്റ് ഒരു 20 years அசிஸ்டன்ட் டைரக்டராக டைரக்ட் பண்ணியிருக்க ஒரு 5-6 படம். உங்களுக்கு சொல்லி மாதிரி யாரையும் கிண்டல் பண்ணலை. அது சப்ஜெக்ட்டுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். ஆனால் கிண்டல் பண்ணி அவங்க நிறைய படங்களில் இப்போ சிவாஜி சார் எல்லாம் நடிச்சிருக்கு. மலையாள படத்தில் நிறைய தமிழ் ஆளுகள் அங்கே வந்து பண்ணுது. ஆனால் கிண்டல் பண்ணி அப்படி பண்ணுறது தெரியாது. எங்கிட்ட நிறைய ஆதாரம். ஆனால் அது சினிமா சப்ஜெக்ட் வைஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்தோமோ இல்லை அது பர்பஸ்ஃபுல்லி அப்படி பண்ண மாட்டேன். என்ன சார்? சென்சார் முடிஞ்சிருச்சு. ஆரியா சார், உங்களுக்கு கேள்வி. லவ்வர் பாய், சாக்லேட் பாய்ன்ற இமேஜ் எல்லாம் மாறி சார்பட்டா பரம்பரை அந்த மாதிரி மிஸ்டர் எக்ஸ் இது மாதிரி எல்லாம் போயிட்டு உடம்பெல்லாம் முறுக்கேறிடுச்சு. பழைய இளமையான ஆர்யாவை எப்போ பார்க்கறது? காதல் காட்சிகள், மொத்த காட்சிகள் இது மாதிரியெல்லாம் இருக்கிற பழைய ஆர்யாவை திரும்ப எப்போ படங்கள்ல பார்க்க? அடுத்த படம் அதுதானே, ஆர்யா 40ன்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ஸ்டில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படம் வந்து ராம்காம் தான். ஒரு ஜாலியான ஒரு இப்போ ராஜா ராணி மாதிரியான ஒரு நல்ல அழகான ஒரு ராம்காம் தான். ரைட் சார். ட்ரெய்லர்லேயே ஒரு டெரரிஸ்ட்டுன்னு சொல்லி அதுக்கு முன்னால் ஒரு கெட்ட வார்த்தை சொல்கிறீங்க. அது வந்து மறைமுகமாக வந்து தமிழ்நாட்டில் என்ன சார் புரியல? ஒரு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி டெரரிஸ்ட் குரூப் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் வருது ட்ரெய்லரில். உங்களுடைய பார்வை வேற, தமிழ்நாட்டு தமிழ் ஜனங்களுடைய பார்வை வேற. ஏன்னா எங்களுடைய எங்களுடைய வழி, எங்களுடைய இது வேற. அந்த டெரரிஸ்ட் குரூப்புங்கிறத வந்து நீங்கள் எப்படி காமிக்கிங்க? பாசிட்டிவாவா நெகட்டிவா? ஏன்னா எங்களுக்கும் ஃபீலிங் இருக்கும். நாங்கள் 1 லட்சம் 2 லட்சம் பேரை இழந்திருக்கோம். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உங்களுடைய தாய்மொழி இருக்குது. மலையாள படங்கனால கேட்குறோம், இது எப்படி காமிக்கிறீங்க? இந்த படம் அந்த நீங்கள் மென்ஷன் பண்ணுற டெரரிஸ்ட் குரூப்பை டீஃபைம் பண்ணி ஒரு ஷாட்டு கூட கிடையாது. அவங்களுடைய லைஃப் தான் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஓகேங்களா? அவங்களோட லைஃப்பும் ட்ரிவாண்ட்ரத்தில் உள்ள சாதாரண ஒரு காலனியில் உள்ள ஒரு 4 பேரோட லைஃப்பும் இணைந்து சித்திரீகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு படம். ஓகேங்களா? அதில் நீங்கள் சொன்ன அந்த கெட்ட வார்த்தை பேசுகிறது வந்து வேற்று கண்ட்ரியில் சேர்ந்தவர். ஓகேங்களா? அதை அந்த இடத்துக்கு தேவைப்படுறதுனால வச்சுருக்கோம். சென்சாரும் பாஸ் ஆகிடுச்சு. இவங்களே இழிவுபடுத்தி பேசல. அது அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தை. அது இல்லைன்றது
நமக்கு தெரியும், நம்மளோட உணர்வு தான் அந்த படத்தில் பேசியிருக்கோம். அந்த மாதிரி தப்பான எந்த ஒரு இதோடையும் நம்ம அதை பண்ணலை, கையாளலை. அதை நீங்கள் உறுதியாக படம் பார்க்கும்போது தெரியும். அந்த இடத்துக்கு ஏன் அந்த வார்த்தை தேவை அப்படின்னா, அவன் ரைடு வரும்போது அப்படி தான் பேசுவான். ஒரு வேற்று கண்ட்ரியில் சேர்ந்த ஒருத்தர் நம்ம ஆளுங்களை அப்படி தானே பேசுவான், டெரரிஸ்ட்னு தானே பேசுவான். அதனால் அது யூஸ் படுத்தியிருக்கு, அவ்வளோதான். அது திரைக்கதையில் வந்து சென்சார் போர்டு கன்வின்ஸ் ஆகி அது நம்ம ஆளுங்களுக்கு எகெயின்ஸ்டாக இல்லை அப்படின்றதுனால தான் அதை அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சந்தேகம்லாம் எதுவும் வேணாம் உங்களுக்கு. நம்ம அந்த மாதிரி டிஃபைம் பண்ணி ஒரு சின்ன ஷாட்டு கூட கிடையாது, சரிங்களா? நம்மளோட சஃபரிங்ஸ் தான் இருக்குது படத்தில் கொஞ்சம். ஓகே ஆரியண்ணா சார், எல்லா கதையும் இப்போ சொல்ல முடியாது இல்லை சார். சார் அப்போ படத்தில் படம் என்ன சார்? இப்போ படத்தில் நீங்கள் என்ன சார் பார்ப்பீங்க? முழுக்க கிடையாதுங்க, நான் தான் சொல்லிட்டேனே. அது கொஞ்சம் கேரளாவில் சேர்ந்த ஒரு 4 பேரோட கதை. இது ரெண்டும் இணைஞ்சு தான் இந்த கதை இருக்குது. ஸோ படத்தை பாருங்கள் சார், உங்களுக்கு பிடிக்கும்படி தான் இருக்கும். நீங்கள் படத்தை பார்த்து இது பண்ணுங்க. தேங்க்யூ. ஆரியாண்ணா இங்கண்ணா, அதாவது நீங்கள் வந்து தமிழர்களுடைய வலி வேதனை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஈழத் தமிழர்களை பற்றின எல்லா வலி வேதனையும் நல்லா அறிஞ்சவங்க தான் நீங்கள். இந்த படத்தில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம தமிழர்களுடைய மனம் புண்படுற மாதிரி ஏதாவது காட்சியில் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் மகாமுனி மாதிரி நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க. இந்த படத்துக்கு இந்த ஸ்டோரி வந்து உங்களை எங்கே இம்ப்ரெஸ் பண்ணுனது, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி இம்ப்ரெஸ் பண்ணதே வந்து அந்த கேரக்டர் தாங்க. ஸோ அதனால தான் இந்த படம் பண்ணது. ரொம்ப ஒரு இமோஷ்னலான ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவர் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு சென்சிபிளாக, ரொம்ப இமோஷ்னலாக, அவ்வளோ பேட்ரியாட்டிக்காக பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் சொன்ன மாதிரி இந்த கதையெல்லாம் இந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த ட்ரிவாண்ட்ரம் வரும்போது என்ன நடக்குது, என்ன ஆச்சு, அவங்களோட கொள்கை என்ன, நம்மளது என்ன, எதனால இந்த பிரச்சனை வந்தது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த அதனால தான் முரளி கோபி வந்து அவர் நிறைய லேயர்ஸ் இருக்கும் அவரோட கதைகளில். ஸோ நிறைய லேயர்ஸ் சேர்ந்து எப்படி அது கிளைமேக்ஸுக்கு வரைக்கும் தூக்கிட்டு போகுது, கிளைமேக்ஸில் என்ன நடக்குது. ஸோ இதுதான் இது ப்ராப்பர் ஒரு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் ட்ராமா தான். அது பொலிட்டிக்கல் பேக்ட்ராப் இருக்கும். பொலிட்டிக்கல் ஃபிலிம் கிடையாது, பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்பில் நடக்கிற ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் ட்ராமா. நன்றி நண்பர்களே. இந்திரன் சார் நீங்கள் கருப்பு படத்தில் கடைசி கேள்வி. கருப்பு படத்தில் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக வருவீங்க, ஆனால் இந்த படத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணியிருக்குன்னு சொல்கிறீங்க. மக்கள் வந்து இப்போ கொண்டாடுறாங்க, உங்களை தமிழ் மக்கள் வந்து கொண்டாடுறாங்க.